ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த உடல் மாயமாகி இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த உடல் மாயமாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழன் இணைந்திருக்கிறார். தமிழன், யாருடைய உடல் காணாமல் போயிருக்கிறது? இந்த சம்பவம் எப்படி நடந்தது? என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? உறவினர்கள் கூறுவது என்ன? சொல்லுங்க. மோகன், தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புஜிரெடி பள்ளி பகுதியை சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி ராஜேந்திரன், வயது 60, தீராத வயிற்று வலியின் காரணமாக கடந்த சில வருடங்களாக அவதியுற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வயிற்று வலி அதிகரித்ததால் வலி தாங்க முடியாமல் இருந்த விவசாயி கூலி தொழிலாளி ராஜேந்திரன் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயன்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் ராஜேந்திரனை மீட்டு திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் திருத்தணி காவல் நிலையத்தில் இருந்து பிரேத பரிசோதனைக்காக கடிதம் கொண்டு வருவதற்காக உறவினர்கள் சென்று இருந்த நிலையில் காவல்துறை கடிதம் பெற்றுக்கொண்டு இன்று திருவள்ளூர் அமரர் அறையில் வைக்கப்பட்டு அவரது உடலை பெற்றுக் கொள்வதற்காக வந்த உறவினர்கள் ராஜேந்திரன் உடலுக்கு பதிலாக வேறொரு ஒருவரின் உடலை கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விவசாயி கூலி தொழிலாளி ராஜேந்திரன் 60 வயது முதிர்ந்த நிலையில் இளம் வயதில் இருக்கும் உடலை எடுத்து செல்லும்படி கூறியதால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் அமரர் அறையில் முற்றுகையிட்டு ராஜேந்திரன் உடலை கொடுக்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து நேற்று யார் யார் உடலை வெளியிலே அனுப்பினார்கள் என்பது குறித்து தற்போது அமரர் அறையில் இருந்து சிசிடிவி பதிவு காட்சி தற்போது உறவினர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த அமரர் அறையிலிருந்து உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பேச்சுவார்த்தையானது தற்போது நீடித்து வருகிறது. மோகன், தமிழன், உடல் காணாமல் போவதற்கான வாய்ப்பு எப்படி இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உறவினர்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? மருத்துவமனை நிர்வாகம் ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறதா இதுவரை? நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். தற்போது உறவினர்கள் அவர்கள் இந்த பிணவரையில் சென்று உள்ளே வைக்கப்பட்டிருந்த 4 பிரேதத்தை மருத்துவ நிர்வாகம் காட்டியிருந்த நிலையில் தற்போது அவர்கள் அந்த பிரேதத்தை பார்த்து இவர் யாரும் என்னுடைய தந்தையில் என்று அவர் மகன் கூறியதை தொடர்ந்து மருத்துவ நிர்வாகத்திடம் அவருடைய உறவினர்கள் சென்று கேட்டபொழுது மருத்துவ நிர்வாகம் சரியான ஒரு பதிலை தராமல் அலட்சிய போக்காக உள்ளது என்று இந்த பொதுமக்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமை அரசு மருத்துவமனையில் இது போல செயலை ஒரு அலட்சிய போக்காக உள்ளது என்று குடும்பத்தினர்கள் கூறியுள்ளனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.